நியூக்ளியர் பவர் பிளான்டோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அட்வான்டேஜ், இட் ரெக்யூர் லெஸ் ஸ்பேஸ் தென் அதர் கன்வென்ஷனல் பவர் பிளான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் தெர்மல் பவர் பிளான் எடுத்திங்கன்னா அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீட்டர் இருக்கும், எக்னோமைசர் இருக்கும், ஏர் ப்ரீஹீட்டர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் நமக்கு நியூக்ளியர் ரியாக்டர் பொறுத்தளவில், நியூக்ளியர் பவர் பிளான் பொறுத்தளவில் ஸோ அதிகமாக எக்யூப்மெண்ட் தேவையில்லை. ஹீட் பண்ணுறதுக்கு, வாட்டர் ஹீட் பண்ணுறதுக்கு அதிக எக்யூப்மெண்ட் தேவை கிடையாது. ஸோ எக்யூப்மெண்ட் அதிகம் இல்லாமல் இருந்தாலே நமக்கு ஸ்பேஸும் கம்மியாயிரும். ஸோ நியூக்ளியர் பவர் பிளான் பொறுத்தளவில் ரிக்யூர் ஏரியா லெஸ்ஸாக இருந்தால் போதும். தி ஃபியூல் கன்சம்ஷன் இஸ் வெரி லெஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ்லேயே அதிகமாக நமக்கு ஹீட் கிடைக்கும். ஸோ அதை வச்சு அதிகமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூல் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தி ஃபியூல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஸ் லோ ஆஸ் கம்பேர்ட் டு தெர்மல் பவர் பிளான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த தெர்மல் பவர் பிளான் எடுத்து வச்சுன்னா அதில் நமக்கு கோல் சப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து கோல் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் நியூக்ளியர் பவர் பிளான் பொறுத்தளவில் ஒன் டைம் சப்ளை பண்ணாலே அதை 1 வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குறைஞ்ச அளவு அதிக அளவு ஹீட் கொடுக்கறதுனால இதில் வந்து நமக்கு அதிக அளவு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்காது. தி ஒர்க்கிங் ஆஃப் பிளான்ட் இஸ் நாட் அஃபெக்டட் பை வெதர் கண்டிஷன். ஸோ நியூக்ளியர் பவர் பிளான் வந்து ஹை சேஃப் மெத்தடில் தான் நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சேஃப் மெத்தடில் கண்டக்ட் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு நமக்கு வெதர் மாறினா கூட இது ஈஸியாக அடாப்ட் ஆகிரும். அப்சர்வ் ஃபோசியல் ஃபியூல் ஃபார் அதர் ரிக்யூர்மெண்ட். அதாவது பார்த்திங்கன்னா கோல், ஆயில் அண்ட் கேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியாச்சுன்னா யூஸ் பண்ண அது வந்து கம்மியாகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ வந்து அது அதிக அளவு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மாச்சாக வந்து இந்த நியூக்ளியர் பவர் பிளான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடியூஸ் மோர் பவர். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒன்று தான், ஒன் டைம் நியூக்ளியர் ஃபிஷன் பண்ணியாச்சுன்னா அதில் நமக்கு அதிக அளவு ஹீட் கிடைக்கும். ஸோ அந்த ஹீட்னால் வந்து அதிக அளவு வாட்டர் ஸ்ட்ரீமாக மாற்றி எலக்ட்ரிசிட்டி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து இதில் வந்து பவர் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. ஆப்ரேட்டிங் காஸ்ட் இஸ் லோ ஆஸ் கம்பேர்ட் டு தெர்மல் பவர் பிளான். ஸோ தெர்மல் பவர் பிளான் பொறுத்தளவில் நமக்கு வாட்டர் ஸ்ட்ரீமை மாற்றணும்னா ஹீட் பண்ணுறதுக்கு சூப்பர் ஹீட்டர், எக்னோமைசர், ஏர் ப்ரீஹீட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால ஆப்ரேஷன் லைன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நியூக்ளியர் பவர் பிளானில் அந்த மாதிரி ஆப்ரேஷன் லைன் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ ஆப்ரேஷன் லைன் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் வந்து இதில் வந்து கம்மியாக இருக்கும். நியூக்ளியர் பவர் இஸ் த ஒன்லி சோர்ஸ் விச் கேன் மீட் த இன்க்ரீஸிங் பவர் டிமாண்ட். ஸோ வந்து இதில் வந்து குறைஞ்ச செலவுலேயே வந்து நமக்கு அதிகமாக வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து பீப்புளோட ஜெனரேஷன் வந்து நமக்கு அதிகமாகிட்டு இருக்கிறதுனால நியூக்ளியர் பவர் பிளான்டால் மட்டும்தான் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு வந்து டிமாண்டை வந்து கம்மி பண்ண முடியும். மேன் பவர் ரிக்யூர்ட் இஸ் லெஸ் தென் தெர்மல் பவர் பிளான். ஸோ தெர்மல் பவர் பிளான் பொறுத்தவரை நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதிக எக்யூப்மெண்ட் தேவைப்படும். ஸோ அதனால் அதை எக்யூப்மெண்ட் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக மேன் பவர் தேவைப்படும். ஆனால் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் எக்யூப்மெண்ட் கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் எக்யூப்மெண்ட் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ மேன் பவர் வந்து நியூக்ளியர் பவர் பிளான் அதிகம் தேவைப்படுது. தி காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் லெஸ் அஸ் கம்பேர்ட் டு தெர்மல் பவர் பிளான். ஸோ தெர்மல் பவர் பிளானில் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதிக அளவு கோல் வந்து எரிக்கணும். ஸோ எரித்தா மட்டும்தான் நமக்கு வந்து அதிக அளவு ஹீட் கிடைக்கும். ஆனால் நியூக்ளியர் பவர் பிளான் பொறுத்தவரை ஒரு ஃபிஷன்லேயும் நமக்கு வந்து அதிகமாக ஹீட் கிடைக்கிது. ஸோ அதனால் அதிகமாக எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியும் கம்மியாகுது இதனால். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஹை இனிஷியல் காஸ்ட் தேன் அதர் கன்வென்ஷனல் பவர் பிளான். ஸோ வந்து இதில் வந்து இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ஃபவுண்ட் பண்ணணும்னா அதில் உள்ள எக்யூப்மெண்ட்லாம் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அதே நேரத்தில் சேஃப்டி வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து இனிஷியல் காஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட்.
ஸோ இதில் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணணும். ஏன்னா நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும்போது ஒரு சின்ன ஃபால்ட் ஏற்பட்டால் கூட அது வந்து பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் பொறுத்தளவில் வந்து இதில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஷட் டவுன் டைம் பார்த்திங்கன்னா மற்ற பிளான்ட்டை விட மற்ற பிளான்ட்டில் 2 இயர் ஒருக்கா 3 இயர் ஒருக்கா இருக்குதுன்னா இங்கே வந்து ஷட் டவுன் வந்து அதிகமாக இருக்கும். நாட் சூட்டபிள் ஃபார் வேரியிங் லோட். ஸோ இந்த டீசல் பவர் பிளான்லாம் எடுத்திங்கன்னா நம்ம வந்து கம்மியாக கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அதிகமாக கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண கூட பண்ணிக்கலாம். ஆனால் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பொறுத்தளவில் வந்து அந்த மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி ஸ்டேபிளாகவே இருக்கும். ஒன் டைம் ஃபிஷன் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட் தான் வரும். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். ட்ரெயின் மேன்பவர்ஸ் ஆர் ரிக்யூர்ட். ஸோ நியூக்ளியர் பொறுத்தளவில் வந்து ரொம்ப ஆபத்தானது. ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது மேன் பவர் பார்த்திங்கன்னா வெல் ட்ரெயின் மேன் பவராக தான் இருக்கணும். டிஸ்போசல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் இஸ் ஏ பிக் ப்ராப்ளம். ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் பார்த்திங்கன்னா அதிகமாக கதிர்வீச்சு இருக்கும் அதில். ஸோ அதை டிஸ்போசல் பண்ணும்போது கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸோ அந்த கதிர்வீச்சால் கேன்சர் அந்த மாதிரி நோய் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஸ்போசல் வந்து கரெக்டாக இருக்கும். ஆப்போசிஷன் ஃப்ரம் பப்ளிக் டு இன்ஸ்டால் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வைக்கும்போது அதுக்கிட்ட உள்ள ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கும்போது பிரச்சனை வர தான் செய்யும். அதனால் ஸோ அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான்.